ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து பீகாக் டிசைனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து பீகாக் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட அந்த பீகாக் டிசைனும் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த பீகாக்கில் இருக்க டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் தான் வந்து இன்றைக்கி ஒரு 4 டிசைன் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நேற்றே வந்து பீகாக் வந்து அவுட்லைன் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸ்லேயும் வந்து டபுள் சைடு நம்ம ஃபெதர் இருக்க மாதிரி எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து இன்னும் எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு தெரியல நம்ம போட்ட மெஹந்தியை. அதனால் என்கிட்ட ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. ஸோ எந்த மாதிரி செக்யூர் பண்ணுறது, நாங்கள் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப இதாகிடுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் சொன்னது ஆல்ரெடி இந்த ஃபெவிக்விக் வச்சு நம்ம செக்யூர் பண்ணலான்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபெவிக்விக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது அப்படியே ரொம்ப அந்த மெஹந்தியோட கலர் ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகிரும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபெதர் இருக்குல்ல, அந்த ஃபெதரில் நான் லைட்டாக எப்படி நான் அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். லைட்டாக இதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் போட்டு அழுத்தி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த மெஹந்தியோட கலரும் இந்த ஃபெவிக்விக்கோட கலரும் மிக்ஸ் ஆகி அந்த மெஹந்தி கலருக்கே மாறிடும். அதனால் நீங்கள் லைட்டாக ஏன்னா இதை ஆல்ரெடி நல்லா ட்ரை ஆனதுனால உதிர்ந்துக்கிட்டே வருது. ஸோ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இதில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த 3 இதுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது, உதிருதா என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபெவிக்விக் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நார்மல் கம் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஃபெவிக்விக் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா செல்லோ டேப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் செல்லோ டேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பீகாக் டிசைன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம 4 டிசைன் கிட்ட பார்த்துருப்போம். அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்றுன்னா நான் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீகாக்கோட அவுட்லைன் தான் வரைய போகிறோம். ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரியே வந்து அந்த அவுட்லைன் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம டபுள் ஃபெதர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ போன தடவை பார்த்த கிளாஸில் சிங்கிள் ஃபெதர் மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன். இப்போ வந்து நம்ம மெயின் டிசைனுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லைன் ஒன்று போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறம் இப்போது ஒரு பீகாக் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நம்ம மேலே நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி பீகாக் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த ஹெட் போர்ஷன் வந்து எப்படின்னா, நான் ஓவல் ஷேப் கொடுத்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஓவல் ஷேப் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கண் வந்து நான் எப்படி போட்டேன்னா, அதுக்குள்ளே அந்த ஓவல்குள்ளே இன்னொரு ஓவல் போட்டு ஒரு டாட் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த மேங்கோ டிசைன் மாதிரி போட்டிருக்கோம்ல, அதுக்குள்ளே ஒரு மேங்கோ டிசைன் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு வந்து ரைட் சைடு ஒன்று போட்டுக்கோங்க, லெஃப்ட் சைடு ஒன்று போட்டுக்கோங்க. இப்போது இந்த லைன் நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த லைன் எண்டில் இருந்து நம்ம ஒரு லைன் நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து அந்த திலகம் ஷேப் மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சைடு வந்து அந்த ஃபெதர் இருக்குல்ல, ஃபெதர்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 சைடுமே இந்த மாதிரி கொடுத்துட்டு டபுள் லைன் நீங்கள் போட்டுக்கோங்க.
மேலே அவுட்லைன் இன்னொரு லைன் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதை சுற்றிலும் நம்ம ஹம்ப்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஹம்ப்ஸ் ப்ளஸ் டாட், அதுதான் வந்து இதை சுற்றிலும் நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த டாட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சென்டர் பொசிஷன் இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம ஒரு ஹாஃப் சர்க்கிள் கொடுக்க போகிறோம். டபுள் லைன் கொடுத்துருங்க. ஹாஃப் சர்க்கிள் வந்து டபுள் லைனாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த டபுள் லைனுக்கு மேலேயும் நம்ம ஹம்ப் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஹம்புக்கும் அந்த லைனுக்கும் இருக்க கேப் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஃப்ளவர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் சர்க்கிள் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஹம்ப் கொடுத்து பிக் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த சென்டரில் வந்து நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு அங்கங்கே அந்த டிசைன் இப்போ மேலே கீழேன்னு வந்து நீங்கள் டிசைன் சைடில் அந்த மாதிரி நீங்கள் டிசைன் போடுறீங்க அப்படின்னா அந்த சென்டரில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து ஹாஃப் சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த கேப் வந்து ஓரளவு கொஞ்சம் ஃபில்லான மாதிரி தெரியும். ஸோ சுற்றிலுமே வந்து நீங்கள் ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த சுற்றிலும் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் ஃபுல்லாக நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கெங்கே நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கணுமோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீகாக்கில் வந்து நான் ஹெட்டில் இருந்து அந்த வயிறு வரைக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்து 3 லேயரில் வந்து ஹம்ப் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு தென் நம்ம அந்த மேங்கோ டிசைன் போட்டோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்பைரல் கொடுத்து ஹம்ப்பு தான் கொடுத்துருக்கேன். அது ஃபுல்லாகவே வந்து ஹம்ப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு ஸ்பைரல் கொடுத்து ஹம்ப்பு. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அந்த 2 சைடும். ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ அந்த ஒரு ஹாஃப் கர்வ் கொடுத்தோம்ல, சர்க்கிள் கொடுத்தோம்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஷேட் கொடுத்துக்கோங்க. ஷேட் வந்து ரொம்பவும் பெருசாகவும் கொடுக்காம குட்டி குட்டி நார்மல் லைன் மாதிரி ஷேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த பேலன்ஸ் அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்து அந்த டிசைன் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் டிசைனுக்கு சேம் அதே மாதிரியே வந்து ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த லைனில் அந்த பாதியில் வந்து நம்ம பீகாக் ஒன்று ட்ரா பண்ணணும். ஸோ இது வந்து சிங்கிள் சைடு மட்டும்தான். சிங்கிள் சைடு நம்ம பீகாக் இருக்க மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த பீகாக்கோட ஃபெதர் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும்.
உள்ளே வந்து எந்த மாதிரி டிசைன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ட்ராப் டிசைன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து கொஞ்சம் ஒரு குட்டி டாட் மாதிரி, ஐ மீன் டாட்டில் அங்கே மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் உள்ளே நீங்கள் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டிசைன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க பீகாக்கு. அடுத்து ரெண்டாவதாக வந்து நம்ம ஒரு லைன் போடணும். இப்போ நம்ம போட்ட லைனுக்கு மேலேயே ஸோ செகண்ட் லைனை வந்து கொஞ்சம் போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பீகாக்கோட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு லோட்டஸ் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் லோட்டஸ் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன ஃப்ளவர் தோணுதோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்க மாதிரி கூட நீங்கள் ஒன்றா கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லோட்டஸ் போட்டுட்டு அந்த சுற்றிலும் அவுட்லைன் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணி காட்டிக்கோங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு திட்டில் வந்து பீகாக் உட்காந்துருக்கிற மாதிரி தான் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோபுரம் மாதிரி நம்ம போட போகிறோம். கோபுரம் இல்லை, இந்த தாஜ்மஹால் மேலே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் யூ ஷேப் இருக்குல்ல, யூ ஷேப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு லைன் போட்டு அந்த இடத்துல ஒரு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 லைன் வச்சு ஒரு டாட் அந்த இது கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க இடம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு நம்ம டியை வந்து தலையில் போட்டு எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகெயின் ஒரு 2 லைன் போல்டாக போட்டுட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி லைன் டபுள் லைன் மாதிரி கொடுத்து அதை வந்து டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நான் இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அந்த பீகாக்கு அந்த ஃபெதர் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த ஒரு லைன் கீழே உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து கேப் வேணுமோ அந்த கேப் விட்டுட்டு ஒரு லைன் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் போடுற லைனை நீங்கள் போல்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அண்ட் தென் அந்த சைட்லேயுமே வந்து நீங்கள் லைன் போடணும். அந்த 2 சைடு கேப் இருக்குல்ல, அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அந்த சென்டரில் இருக்க அந்த போர்ஷனுக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். ஒரு ஸ்பைரல் போட்டு டபுள் லேயர் ஹம்ப் தான் கொடுக்குறேன். இது ஃபுல்லாகவே வந்து இந்த டிசைன் தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 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 லைன் சின்ன ஹம்ப் கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து பிக் ஹம்ப் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். நான் 2 லைனுமே வந்து நான் எப்போயும் நார்மலாக யூஸ் பண்ணல ஸ்மால் ஹம்ப், அந்த ஹம்ப் தான் கொடுத்துருக்கேன் நான்.
ஸோ அண்ட் தென் அந்த பீகாக் நம்ம ஃபெதர் போட்டிருக்கோம்ல, அதை சுற்றிலும் ஒரு லைன் வந்து உங்களுக்கு கேப் எம்டியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஹம் ப்ளஸ் டாட் கொடுத்துக்கலாம், ஹம் ப்ளஸ் லீஃப் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் வெறும் ஹம்ப்பு மட்டும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லா எம்டி ஸ்பேஸும் கவர் ஆகிற மாதிரி நான் ஃபில்லிங்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபில்லிங்ஸ் டிசைன்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 2-3 வீடியோவாக கூட நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபில்லிங்ஸ் வந்து எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாக இந்த டிசைன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இது இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு அந்த ஃபெவிகால் ஒட்டி காட்டியிருந்தேன்ல, ஸோ அது வந்து இப்போ நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இதோட அவுட்புட் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ண இந்த மாதிரி ஒரு தடையும் இல்லை, ஏன்னா ஒயிட் கலரில் அந்த மாதிரி இல்லை. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு நல்லாவே நகம் லைட்டாக தான் இருக்குது. ஸோ நல்லாவே வந்து உங்களுக்கு நான் உரசி காட்டுறேன். அந்த மெஹந்தியோட இது வந்து வரவே இல்லை, அது நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா ஒட்டிருச்சு. ஒட்டினனால நமக்கு அது காஞ்சும் வெளியில் வராது, மேலே இருக்கிறது தான் காஞ்சி உதிர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ரிசல்ட் நல்லாவும் இருக்குது. நமக்கு இப்போ ஃபெவிகால் செல்லோடேப் போட்டிருந்தோம் அப்படின்னா அது அப்படியே மேடு பள்ளமாக தெரியும், ஒரு மாதிரி அந்த லைன் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிரும் கரெக்டாக ஒட்டலை அப்படின்னா. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ஒரு எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ நான் வந்து ஃபெவிகால் தான் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். செல்லோடேப் விட ஃபெவிகால் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு நம்ம பீகாக் யூஸ் பண்ணுறது தான். சேம் அதே லைன் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம 2 பீகாக் நம்ம பார்ப்போம். இந்த சைடு ஒரு பீகாக், அந்த சைடு ஒரு பீகாக் இருக்க மாதிரி தான் பார்ப்போம். ஸோ நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை இதே டிசைன் உள்ளுக்குள்ளே இந்த டிசைன் தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நான் வந்து எனக்கு என்ன டிசைன் தோணிருக்கோ அந்த டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அந்த டிசைன் கூட நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வரைக்கும் இவ்வளோ கிளாஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ அந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி நம்ம குரூப்பில் வந்து யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச்சில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஓரளவுக்கு பாதி கிளாஸஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதனால் இப்போ புதுசாக வந்தீங்க அப்படின்னாலுமே மறுபடியும் நம்ம ஃபினிஷ் ஆகி போனதுக்கப்புறம் தான் நீங்கள் பாதி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதனால் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த கிளாஸ் ஃபினிஷ் ஆன 1 வீக் அப்புறமே நான் வந்து செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ ஜாயின் பண்ணுறதுனா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லைன் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து பிக் ஹம்ப் தான் கொடுக்கணும். நான் 3 லேயர் கிட்ட நான் பிக் ஹம்ப் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு நீங்கள் அது ஃபுல்லாகவே வந்து லீஃப் டிசைன், நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வைன்ஸ் டிசைன்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த டிசைன் வந்து இதில் போட்டுட்டு பேலன்ஸ் அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அந்த ஃபைனலாக நம்ம ஒரு லைன் போட்டு இதில் வந்து ஜிக்ஸாக் லைன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் கொடுத்து சென்டரில் வந்து ஒரு டாட்டும் அந்த 4 சைடும் வந்து ட்ராப்ஸ் நம்ம போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த டிசைனில் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கொடுத்து நம்ம மேலே அந்த ஒரு ஆர்ச் மாதிரி கொடுப்போம்ல, ஸோ அந்த டிசைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் கீழே இருக்க டிசைனை கவர் பண்ணணும்னு நினச்சி ஃபுல்லாக கீழேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஸோ மேலே நான் டிசைனை வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம்னு நினச்சது தான் பண்ண பெரிய தப்பு. ஸோ கீழே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணனால என்னால் போடவே முடியல. அந்த மெஹந்தி கையில் ஒட்டிக்கிட்டே இருந்தது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்து அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே போட்டுட்டு கூட நீங்கள் அடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கீழே. ஸோ இதே மாதிரி டபுள் லைன் நீங்கள் கொடுத்துட்டு ஹம்ப் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு டிசைன் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு பீகாக் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு ஹம்ப்பு, ஒரு டாட் வச்சு ஹம்ப்பை தான் நான் கொடுத்துருக்கேன் இது ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த பீகாக்கையும் ஃபுல்லாக நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க, ஃபில்லிங்ஸ் கொடுத்து போல்டு பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பைரல் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு லைன் நீங்கள் கீழே கொண்டு வரணும். அப்படியே ஒரு சி மாதிரி, சி ஷேப்பில் வந்து
ஒரு லைன் கொண்டு வந்துட்டு அகெயின் நீங்கள் இன்னொரு லைன் டபுள் லைன் மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு அந்த செகண்ட் லைனை சுற்றிலும் நீங்கள் ஹம்ப் ப்ளஸ் டாட்டு அதுதான் வந்து செகண்ட் லைனில் அவுட்லைனில் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபுல்லாக அவுட்லைனுக்கு வந்து ஹம்ப் ப்ளஸ் டாட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன டிசைன் கொடுக்க போகிறோன்னா ஃபுல்லாக சிங்கிள் ஸ்பைரல் தான் கொடுக்க போகிறோம். அந்த உள்ளே அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல அந்த லைனை சுற்றிலும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஸ்பைரல் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக. ஸோ அந்த எண்டு வரையும் நீங்கள் வந்து இந்த ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க. ஏதாவது கேப் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அதை கவர் பண்ணுற மாதிரி ஸ்பைரல் கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு டிசைன் போட போகிறோம். அது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பைரல் போட்டு நம்ம ஹார்ட் ஷேப் ஃப்ளவர் கொடுத்துருந்தோம்ல ஃப்ளவர் பெட்டல் அந்த தான் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிக் ஸ்பைரல் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸ்பைரல் கொடுத்து அது மேலே வந்து லீஃப் ஒரு 3 லீஃப் தனித்தனியாக இருக்க மாதிரி கொடுத்துட்டு அந்த அவுட்லைனை வந்து கொஞ்சம் போல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து கீழேயும் வந்து நம்ம டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டிசைனோட இந்த பீகாக் கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் போட்டு காட்டின இந்த டிசைன் எல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மெஹந்திக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ராப் வச்சுக்கோங்க.